தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பெயர்ச்சி 2025 உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது, சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரங்களாக இருக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான்றது பாவ கிரகம். இது பாவ கிரகமான அந்த சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மீன ராசிக்கு, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு சுமார் 8:17 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது. அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி. இந்த 2 ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்துல மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம், அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் சொல்லும் போது, அதாவது 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறாரு. இந்த விரயஸ்தானத்தில், கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா சனின்றவர் கர்மகாரகன். கர்மகாரகன் சொல்லும் போது நம்ம என்ன பாவ புண்ணியம் செய்யறோமோ அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பெயர்ச்சியில. அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சனி பெயர்ச்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது. அஷ்டம சனி 8ஆம் இடத்திற்கு சிம்ம ராசி என்பவர்களுக்கு செல்ல போகிறார். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படின்ற ஒரு பாதிப்பு, பயம் எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த வருடம் அக்டோபர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பாதிப்புகளும் உங்களுக்கு அந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே, அதாவது கடந்த வருடத்திலேயே உங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஒரு கடைசி கட்டத்துக்கு வரும்போதே அந்த சனி பகவானுடைய பயிற்சியாகப்பட்டது அந்த 2.5 வருடங்கள் முழுமையாக அந்த ஒரு பலன்களை தான் கொடுப்பாரே ஒழிய அதற்குண்டான முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கையான ஒரு செயல்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நடந்துரும். அதுதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு 2024 நவம்பர்ல இருந்து இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக தெரிய வரும். ஏன்னா நிறைய நிலையான ஒரு மன சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் சரி, சிம்ம லக்ன அன்பர்களாக இருந்தாலும் சரி. லக்னம்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரினா உங்களுடைய ஜாதகரை சார்ந்தது, உங்களுக்கு உண்டான பலன்கள், அதே சமயத்துல உங்களுடைய அறிவை சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள், இதெல்லாம் தான் லக்னத்திற்கு உண்டான பலன்கள். ராசின்னு சொல்லும் போது உங்களுடைய திறமையை சார்ந்து, உங்களுடைய மனநிலையை சார்ந்து. இப்ப நம்ம நிறைய பிளான் போடுறோம், அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல ரிலாக்ஸ்டா இருந்தாதான் நம்ம அந்த எடுத்த அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். அது மாதிரிதான் இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் உள்ள வேறுபாடு. இந்த லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே
100% உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்கும். இது பொதுவான பலன்கள். இது உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டெலிபரேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுல உங்களுக்கு சில ஒரு மாற்றங்கள் இருக்கும். என்னன்னா உங்களுக்கு இப்போ நல்ல தசாபுத்தியா இருக்கு, இப்போ அஷ்டம சனி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கதானே செய்யும். நல்ல தசாபுத்தியா இருக்கும்போது இந்த அஷ்டம சனிலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு 25% அளவுக்கு தான் அந்த கோச்சார நிலவரப்படி. இப்போ நீங்க தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சில பேர் வந்து கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்டட் இல்ல கமிஷன் தொழில சிம்மராசி அன்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த அஷ்டம சனி என்ன பண்ண போகுது, ஒரு கொஞ்சம் ஸ்லோவா கொடுக்கும் உங்களுக்கு. அதற்குண்டான தொழிலினுடைய பாதிப்பை கொஞ்சம் ஸ்லோவா தான் கொடுக்கும். அதுல இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. சிம்ம லக்ன அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல வரும்போது தேவையில்லாத பண விரயங்கள், நீங்க திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல நிறைய விபத்துக்கள், ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சிம்ம ராசி என்பர்களும் லக்ன அன்பர்களும் நீங்க என்ன நினைப்பீங்க, எங்களுக்கு 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வந்தாச்சு அப்போ ஆயுள் குறையுமா? எங்களுக்கு ஆயுள் பயம் நிறைய இருக்கு. ஏன்னா 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த அஷ்டம சனி வந்து எங்களுக்கு அந்த ஆயுள் பயத்தை கொடுக்குது. இதனால ஆயுள் பிரச்சனை ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதற்குண்டான பயத்தெல்லாம் நீங்க அதாவது என்ன சொல்றது, அதுக்குண்டான பயமே வேண்டவே வேண்டாம். இந்த ஆயுள் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தசா புத்தி தான் வேலை செய்ய போகுது. அங்க மார்க கிரகங்கள் இருந்தால் ஒழியதான் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இந்த சனி பெயர்ச்சியில நீங்க சிம்ம ராசி என்பவர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஷ்டம சனினால உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு சொல்றேன், ப்ரிடிக்ஷன் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மீன ராசியில கிரகங்கள் இருக்கணும். மீன ராசியில கிரகங்கள் இருந்தாதான் உங்களுக்கு அஷ்டம சனி பிரதிபலிக்குமே தவிர, அஷ்டம சனியின் பொழுது அந்த மீன ராசியில கிரகமே இல்லைன்னா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. ஏன்னா எந்த விதமான ஒரு பலனுமே கொடுக்காது. எந்த கிரகங்களாவது அங்க இருந்தாதான் அங்க பிரச்சனை கொடுக்கும். அந்த கிரகங்கள்லயே சுப கிரகங்கள் இருக்குது வச்சுக்கலாம். குருவாகப்பட்டவர், சுக்கிரனாகப்பட்டவர், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சுப கிரகங்கள் இருக்குதுனாலே புதன், இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குதுன்னா மீன ராசியில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கலந்த, அதாவது சுபம் கலந்த சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருக்காது. இதே இது கெடு கிரகங்கள் இருக்குது, பாவ கிரகங்கள், நிழல் கிரகங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த மீன ராசியில இருக்கும் போதுதான் சனி ராகு, சனி கேது, சனி சந்திரன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் இந்த மாதிரியா இருக்கும்போது உங்க மீன ராசியிலேயே சனியும் இருக்காரு வச்சுக்கோங்க. சனியும் சேரும் போதுதான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த கிரகங்கள் அங்க இல்லைன்னா மீனராசி என்பர்கள் நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே கிடையவே கிடையாது. கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50% பாதிப்புகளை கோச்சார நிலவரப்படிதான் கொடுக்க போது. உங்களுடைய தசாபுத்தி படி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. இப்ப அஷ்டம சனியில கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது, பிரச்சனைகள் சொல்றதை விட அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பலன்களை பார்க்க போறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலமாக வேலையில தொந்தரவுகள் இருக்கும். வேலையை விட்டுற போற மேடம், வேலையை விடலாமா செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உங்களை வேலையை விடக்கூடிய அபாயங்கள் கண்டிப்பாக வரும். நீங்க வேலையை விட்டாலும் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க விடுங்க. இந்த கையில இன்னொரு வேலையை வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு விடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சேஃப்டியும் கூட. இல்ல எனக்கு வேலையை விட்டுட்டு நான் 3 மாசம் கழிச்சு தேட போறேன் அப்படின்னு போய் தேடுனீங்கன்னா
கண்டிப்பா அதுல ஒரு குறைந்தது 6 மாத கால அளவுக்காவது மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல தொழில் ரீதியாக நீங்க பணப்புழக்கம் வரணும்னு நினைச்சு ஏதாவது, நமக்கு கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம தொழில் செய்யாம இருக்க முடியாது, வேலைக்கு போகாம இருக்க முடியாது. நமக்கு அஷ்டம சனி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகாமலே இருக்க முடியாது. நமக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்த இடத்துலயே பணம் சம்பாதிக்கவும் முடியாது. எதா இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கணும். இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய உழைப்புகள் அங்க தேவைப்படுது. எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரப்போகுது. அந்த வருமானங்கள் உங்களுக்கு கடனுக்காகவோ இல்ல தேவையில்லாத செலவுகளுக்காகவோ விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2.5 ஆண்டு காலம் தொழில் சம்பந்தமான சில குறைபாடுகள், அதாவது சில வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தொழில என்ன மாற்றங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நீங்க கஸ்டமரை பார்க்காதீங்க, எல்லாமே ஆன்லைன்ல பாருங்க. இல்ல வேற விதமா நீங்க மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுடைய கிளையன்ஸை நீங்க அணுகும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். சில பேர்லாம் ஃபார்மசி வச்சிருப்பீங்க, அங்கெல்லாம் நாங்க கிளையன்ஸை பார்க்காம இருக்க முடியாது, கஸ்டமரை பார்க்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்க அங்க வேலையாட்களை அமர்த்துங்க. நீங்க அங்க கடையிலேயே உட்கார்ந்து வேலை செய்யாம நீங்க மறைமுகமா உங்களுடைய இடத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க உங்களுடைய அஷ்டம சனியின் தாக்கம் அங்க தொழில் ரீதியாக ஏற்படாது. அதே சமயத்துல முடிவுகள் எடுப்பதுல ஒரு ஆலோசனை வச்சுக்கோங்க. ஆலோசனை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அஷ்டம சனி சிம்ம ராசி என்பவர்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது. குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்கனவே இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டக சனியில இருந்தது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. இதனால நிறைய பிரிவினைகள், பேதங்கள், கருத்து வேறுபாடுகள், எந்த வீட்லயும் ஒற்றுமையே இல்லை. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமாக நிறைய தொழில் ஓரளவுக்கு எங்களுக்கு ஓகே தான் மேடம், ஆனாலும் எனக்கு குடும்பம் சம்பந்தமாக எந்த முடிவுமே எடுக்க முடியல, அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, என்னால குழந்தைய பார்க்காம இருக்க முடியல, அப்படி மனசெல்லாம் செத்து போயிடலாம் அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்க இந்த 2.5 வருடம் ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. ஏன்னா அஷ்டம சனி தேவையில்லாத அவமானத்தை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும், அதே சமயத்துல கெட்ட பெயர்களை கொடுக்கும். உங்க குடும்பம் ரீதியாக நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு நீங்க ஒரு எதிரியாக தான் தெரிவிங்க, நீங்க ஒரு கடனாளியாக தான் தெரிவிங்க, நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு நபராக தான் தெரிவிங்க. அதனால நீங்க எந்த அளவுக்கு யார்கிட்டயுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கம்மி பண்ணிட்டீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, அந்த ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால சில முடிவுகள், முக்கியமான ஒரு முடிவுகள் குடும்பம் சம்பந்தமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்மராசி அன்பர்கள் தயவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலத்திற்காவது நீங்க அந்த முடிவை ஒத்தி போடுங்க. ஒத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு போகுது, அந்த பாதம் ஒன்றொன்றாம் மாறும் போது அந்த பிரச்சனையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போயிடும். அதனால கொஞ்சம் ஒரு 8 மாத கால அளவிற்காவது தள்ளி போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போடுறீங்களோ உங்களுக்கு நல்ல நேரம் உங்களை நோக்கி வருகின்ற ஒரு நேரமாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் நாங்க வெளியூர்ல இருக்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறோம், நான் பிறந்த இடத்துல இருந்து என்னுடைய கணவன் மனைவி எல்லாரையும் பிரிஞ்சு நான் இங்க இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் இருக்கு, எனக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சியை, அஷ்டம சனி வெளிநாட்டிலயோ வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெண்கள் உங்களுக்கு சில மிகப்பெரிய வியாதிகளினுடைய தொந்தரவுல இருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நம்ம கோசார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம், திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சியா கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள்
பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.